ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகு இவ்வளோ நாளாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். ஆனால் அவனோட ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இப்போ போலீஸ் வந்து துப்பாக்கி முனையில் ரகுவை வந்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த 50 லட்சத்துக்காக மட்டும் ரகு வந்து இப்போ போலீஸ் கிட்ட மாட்டலைங்க. இவ்வளோ நாள் பண்ண ஃபோர்ஜரி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து ரகு வந்து வசமாக சிக்கியிருக்கான். எப்படி சிக்கனா, இதுலேருந்து வெளியே வருவானா, இல்லை போலீஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாதி கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு அந்த 50 லட்சத்தில். இன்னும் அந்த பையனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவனை அடின்னு அடிக்கிற விதத்தில் எல்லா உண்மையும் சொல்லிவிடுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த புரோகிதரை வந்து நாள் அனுப்பிடுறாங்க. சிசிடிவி கேமராலேருந்து வீடியோவை கேட்சப் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஃபுல்லாகவே வந்து இதுலேயே தான் இருக்குது மைண்டு. அதனால் என்ன பண்ணுறாருனா, நைட்டோட நைட்டாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு, வா புரோகிதரை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் வீடு வரையும் வந்துட்டீங்க, அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்குது வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து அந்த புரோகிதரை அழைச்சிட்டு போகிறாங்க. புரோகிதரை அழைச்சிட்டு போனால் ஒரு டீ கடை மாறு வேஷத்தில் தான் போகிறாங்க. போலீஸ் ட்ரெஸ் அடையில. இவரும் புரோகிதர் மாதிரி உடை அணையில, பொட்டு எதுவுமே வைக்கல. நார்மலாக போயிட்டு அங்கே உள்ள டீ கடையில் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நீ இங்கே தான் உட்காரணும். அவன் பேசின உனக்கு லாங்குவேஜ் தெரியும், அவனோட பாடி எல்லாமே உனக்கு தெரியும், அதனால் நீ உன்னால் மட்டும்தான் அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது. 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, காலையில் விடிஞ்சு 10 மணி ஆகுது, யாரும் வரல. அப்போ தான் வந்து ஒரு 10:30 இருக்கும், ஒருத்தன் வர்றான். ஆனால் டீ போடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல புரோகிதருக்கு அப்போ தான் லைட்டாக பிளிங்க் ஆகுது. அவருக்கு தூக்கம் வேற செமையாக வந்துடுச்சு. இந்த வாய்ஸை கேட்டதுமே இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்க் பண்ணி பார்க்குறாரு. அந்த வாய்ஸு சரி சேம் பாடியான்னு பார்த்தா அதேமாரியே ஒல்லியா அவனே தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே போலீஸ்கிட்ட, சார் அவன் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே போலீஸ் போட்டு அவனை பிடிச்சி அடின்னு அடிக்குது. எதுக்காக சார் என்னை அடிக்கிறீங்க, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க தாத்தா உண்மையை சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உண்மை, நீங்கள் பாட்டுக்கு வந்து பிடிச்சிங்க உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க, என்ன சார் உங்கள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, இங்கே பாருடா, இப்போ நீ உண்மையை சொன்னால் நீ தப்பிப்ப, இல்லைன்னா நீ தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லைன்னு சொல்லவும், சார் நான் ஏன் சார் தப்பிக்கணும், என்ன சார் உங்கள் பிரச்சனை, அந்த 2 லட்சத்தை பணத்தை கொடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்லவும், ஆகா இவங்க போலீஸ் போலடா, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடவுமே அதுலேயே மாட்டிக்கிட்டான். இவங்கிட்ட ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட போலீஸ் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடுது. இங்கேருந்து வேகமாக ஓடி அவனை பிடிச்சி, என்னடா ஓடுற, தப்பே பண்ணலன்னா எதுக்கடா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடி நடிக்கிறாங்க. உண்மையை சொல்லலை, ஒரு அளவுக்கு தானே, அளவுக்கு மீறி போகும்போது சொல்லி தானே ஆகணும். போலீஸ் போட்டு கும்முன்னு கும்முவோம். அப்போ தாங்க உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறான் அவன். ஆமாம், நான் தான் வந்து பணத்தை கொடுத்தேன், அப்போ அந்த கதிரேசன் வீட்டிலேருந்து எடுத்தது நீயா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ சார் அந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்போ யாரா பண்ணது, தெரிஞ்சால் என்னை கொண்டுடுவாங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் பக்க பாலமாக இருக்கேன் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரகு இங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறான். ஆனால் நான் தான் சொன்னான்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார், அவங்க பெரிய நெட்வொர்க்கு, என்னை அடித்து கொண்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே போலீஸ் இன்னும் வந்து மும்முரமாக இறங்குறாங்க. இன்னும் பெரிய நெட்வொர்க்லாம் சொல்கிறான், யாருன்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. வேகமாக போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. போனதுமே எல்லாரையும் ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. யாரா இங்கே ரகுன்னு யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து சொன்னால் மாட்டிமாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. அப்போ தான் சொல்கிறீங்களா, இல்லை உங்களை நான் அடிக்க வாடா அப்படின்ற மாதிரி கேட்க, சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மட்டும் இதில் வந்து இருக்கிறது, இவங்க தான் எங்கள் அண்ணன், இவங்கள தான் நீங்கள் தேடி வந்தீங்க, எதுவாக இருந்தாலும் இவங்களோட வச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னடா அவ்வளோ பயப்படுறீங்க அவனுக்கு போயிட்டு, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து எங்களுக்கு சோறு போட்டு வளர்க்குறது அவங்க தான், எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, ஆளை விட்டுருங்க சார் சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க. ரகுவை பிடிச்சிடுறாங்க. ரகு வாயே திறக்க மாட்டான். சொல்கிறா, நீ தானே அந்த வீட்டிலேருந்து பணத்தை எடுத்தேன்னு சொல்ல, இல்லை நான் எடுக்கல, எனக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தான் அந்த பணத்தை எடுத்திருக்க, எங்களுக்கு நல்லா தெரியும், என்ன எங்கள் காதிலே பூ சுத்த பார்க்குறியா, உண்மையை சொல்கிறான்னு சொல்ல, இல்லை இதே தான் வந்து அகைன் சொல்லிகிட்டே இருக்கான். டக்கா என்ன பண்ணிடுறாரு, கன் எடுத்துடுறாரு. இப்படியே விட்டு வச்சா சரி வராது,
விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா நீ ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவ அப்படின்னு சொல்லவுமே கண்ணை எடுக்கவுமே அவனுக்கு விலன்னு ஆயிடுச்சு. ஆகா நம்ம மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறியா இல்லை சுட்டு போட்டுட்டு நீ தப்பிக்க பார்த்தா அதனால தான் சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக போய் சொல்லிட்டு போயிடுவேன். அதனால் உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி தாண்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கீழே காலுக்கு பக்கத்தில் 2 இடத்துல சுடுவோமே. நான் சொல்லிடுறேன் இது எல்லாத்தையும் பண்ணது நான் கிடையாது, கதிரேசன் வீட்டில் உள்ள சுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எது கதிரேசன் வீட்டில் சுடரா? அப்படி அங்கே யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அது உங்களுக்கெல்லாம் தெரியாது சார், அவங்க வீட்டில் சுடர்னு ஒருத்தி இருக்கா, அவள் தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து பண்ணது, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய்க்கு ஃபோன் போட்டு, என்ன விஜய் அங்கே யாரோ சுடர்னு இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு, சுடரா அப்படிலாம் யாருமே இல்லையேன்னு சொல்லுவோம். மல்லி பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. நான் சொல்லலை, சுடர்னு இருக்கான்னு நான் சொல்லலை, அவள் சுடர் தான். இதுக்கு மேலேயாச்சும் தயவு செஞ்சு நம்புங்க, இல்லை நம்ப முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது விஜய், நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்ம மல்லி ஸ்ட்ராங்காக இறங்கி தான் இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, கதை எப்படி தான் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பேதான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி கதையை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.